கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படட்டும். நிறையான நாளிலும் விசேஷித்த ஒரு கூடுகை இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஞானஸ்நான ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் எல்லாவற்றும் அதிகாரின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த நாளில் கர்த்தருடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் முழுவிலான ஞானஸ்நானம் பெற இருக்கிற ஜானுக்காக ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஜெபித்த இந்த கூட்டத்தை நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரின் ஆண்டவரே, மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று நம்முடைய வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி ஜான் கிளமெண்ட் நம்முடைய வேதவசனங்களை ஆண்டவரே அறிந்து புரிந்து ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கென்று ஊழியம் செய்கிறவன் இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னை முழுமையாக உமக்கென்று ஒப்பு கொடுத்து உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடைய தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக என் நீதிபரர் என்று அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் சாயல் இணைந்தவராய் இந்த ஞான ஸ்நானத்தை ஆண்டவரை பெரும்படியாக இருந்திருக்காங்க. என்னுடைய ஆசீர்வதி இந்த நாளில் எடுத்துக்கொண்டிருக்கிறதான இந்த தீர்மானத்தை நீர் ஆசீர்வதி வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று சாட்சியை தொடர்ந்து ஓடங்கள் பலன் தரணுமா என்னுடைய சமூகத்தை நாங்கள் செய்யணும். குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே இணைப்பில் இணைந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆண்டவரே நேரத்தில் நீர் எங்களோடு பிரசன்னராக இருந்து இதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் நடத்தி செல்லணுமா என்னுடைய சமூகத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுடைய துணைகள் ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் வேதவசன தியானம் ஆண்டவரே ஞானஸ்நான ஆராதனை எல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிற அருமையான ஜானுடைய தாத்தா முத்துசாமி ஐயாவுக்காக, தாய் தகப்பனுக்காக, அவங்களோட பிரதர் மீரா சிஸ்டருக்காக, சகோதரி ஐடாவுக்காக, இன்னும் விக்டர் பிரதர் மாணவி சிஸ்டர் ஜோயி கிட்ஸ் எல்லாம் நம்மளோட கடத்தலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பத்தாரும் நம்மளோட கடத்தலை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே ஒவ்வொருவரிடமிருந்து நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் பலமான நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனையிலே 2வது பாடலாக ஆத்துமாவே Thank you.
துதிப்பது அவருடைய சுத்தமாயிருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாசி விசுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை தெரிவதாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, பெற்ற நன்மைகளுக்காக, ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனிதோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. அதை நாங்கள் இந்த காலங்களில் அறிக்கை அடைகிறோம். ஆண்டவரே, நீர் ஆயிரங்களில் சிறந்த அதிசயமானவர். ஆண்டவரே, நீர் நாமம் அதிசயமானது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீருடைய ஆண்டவரே தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரை ஜீவிக்கிறவராய், இளமைகளுடைய மத்தியிலே பிரசனராய், ஆண்டவரை உலாவுகிறவராய், ஜீவனுள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் ஆண்டவரையே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்முடைய வேதத்தின்படி எங்களை பாக்கியவான்களாக தெரிந்து கொண்டதற்காக, முன்குறித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தேர்ந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்றும் ஆராதிக்க. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை, 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை,
எல்லா துணிகள் மகிமைகள் நாமம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செலுத்துகிறோம். இவ்வளவு மீது முதல் சில காரியங்களை மாத்திரம் ஏற்கனவே ஞானஸ்நானம் அதனுடைய முக்கியத்துவம், அதை ஏன் எடுக்க வேண்டும், யார் எடுக்கலாம் என்ற காரியங்களை சத்தியங்களை அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற ஆயத்தமாக வந்திருக்கிற ஜானுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஒரு வெறும் மத மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சடங்கு அல்ல. ஞானஸ்நானம் ஒருத்தரை கிறிஸ்தவனாக மாற்றும் அனுசரணம் அல்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று நிச்சயத்தை பெற்ற விசுவாசிக்கிற யாரும் ஞான ஸ்நானத்துக்கு தகுதி உள்ளவர். அல்லேலூயா. இயேசுவானவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இந்த ஞான ஸ்நானம் அவருடைய மரணத்தின் சாயலில் மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்மை இணைத்திருக்கிறது. இது ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு புனிதமான சடங்கு என்று சொல்லலாம். ஞானஸ்நானம் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் போய் சகல சிருஷ்டிகளையும் சீஷராக பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையாக அவர் சொல்லியிருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் எல்லாரையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளையாக இருக்கிறபடினாலே இயேசுவை பின்தொடர்கிற பின் செல்கிற சீஷனாக குருவை பின்தொடரக்கூடிய அவர்களுடைய அடிச்சவர்களை பின்பற்றக்கூடிய யாரும் ஞானஸ்நானத்துக்கு தகுதியானவர்கள். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், மன்னிப்பு பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடரானவர்கள், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வசனங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவர்கள் யாரும் ஞானஸ்நானத்துக்கு தகுதியானவர்கள். இந்த வேளையிலும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சகோதரர் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை சாட்சியாக எழுந்து நின்று அறிவிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனான ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறீர்களா? அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பாவமற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தருளினார் என்றும் பரமண்டலத்திற்கு சென்று சர்வ வல்லமையுள்ள பிதாவினுடைய வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்றும் அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திருக்க வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் உங்கள் பாவம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும்
சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலையும் உங்களுடைய மரண பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்க வாக்கு பண்ணுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீர்களா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து சபையிலே சாட்சியாக தன்னுடைய விசுவாச அறிக்கையை சொன்னதை கேட்டு இந்த நாளில் எடுக்கிற அந்த தீர்மானம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே இந்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு தேவாமியான பிரதாசாக வழிநடத்தவனமாக நாங்கள் சிந்திக்கிறோம். புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லுங்கள். அல்லேலூயா. பாரபட்சம் பார்க்காத தயவு
நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் இருக்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று உடைய வேதவசனத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதனாலே ஆண்டவரே அருமையான ஜான் கிளமெண்ட் ஆண்டவரே இந்த தண்ணீர் நோக்கினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே நீர் இரட்சகர் என்பதை தன் ரட்சகை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாகும். தேவையான ஆண்டவரே அந்த நாளில் எத்தனை ஒப்பு கொடுத்தது நீர் நடந்தது வாழ்நாளெல்லாம் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க நிறைய சொன்ன நாம் சிரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜான் கிளமெண்ட் ஆகிய நீங்கள் இந்த வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் மீண்டும் அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திலே ஞானித்திருப்பதற்காக வருகிறார் என்பதையும் இப்பொழுது பிதாவினுடைய வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஒழுங்குகளுக்கு கீழ்பட்டு சாட்சியாக வாழ்வேன் என்று உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? இப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஜான் கிளமெண்ட் என்னுடைய வாயின் விசுவாச அறிக்கையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். சஞ்சீவி அவர்கள் மகன் மீது கிருபையை பொழுது கட்டாவே அநாதி தீர்மானத்தின்படி ஜானை கட்டாவே எங்களுக்கு பிள்ளையாய் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் கட்டாவே பூமியிலே ஒரு பாவி மறந்திருந்ததுமாய் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை நாங்கள் ருசி பார்க்கும்படியாய் இந்த நாளிலே கட்டாவே மகன் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் மகன் மீண்டும் உண்மை கட்டாவே தன்னை உமக்கென்று மறு அர்ப்பணிப்பு செய்யும்படியாய் பாருங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கென்று இது கொடுத்த வசதி வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கட்டாவே. அவனவை இதுடைய சுத்த கிருபை என்று அறிவித்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை கட்டாவே மகனும் மகளும் கட்டாவே நாங்களும் எங்களுடைய சந்ததியிலும் கட்டாவே எப்பொழுதும் உண்மை சேர்த்து உங்களுடைய அநாதி தீர்மானத்தை உணர்ந்து உமக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உங்களுடைய அரசாட்சியை நிறுவுகிற பணியிலே கட்டாவே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக எங்களுடைய பாதங்களை கொண்டு தாழ்வுகளை கட்டாவே எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை இருந்திருக்கிற கட்டர் மகன் இந்த நாளிலே திருமணம் எடுத்து கட்டாவே மென்மேலும் உடைய மத்தியிலே இணைந்து கட்டாவே உடைய மத்தியிலே கட்டாவே ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயம் செய்கிற ஒரு நல்ல ஊழியனாய் ஒரு நல்ல ஆத்ம ஆதாயனாய் வாழும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே மகனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு என்று அல்ல ராஜா உடைய அநாதி தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்கிறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே மகன் திருப்பணிக்கு எடுக்கும்படியாய் தன்னை மறு அர்ப்பணிப்பு செய்யும்படியாய் பாருங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை போல கர்த்தாவே ஜாலை போல இன்னும் கோடான கோடியாய் மக்கள் வந்து கர்த்தாவே தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து திருப்பணிக்கு எடுத்து தங்களை அர்ப்பணித்து உமக்கென்று உழைக்கும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப உள்ளங்களுக்காய் நோக்கி மன்றாடி ஜெபிக்கிற கர்த்தாவே, வாலிபரும் நங்கையரும் கர்த்தாவே வரும் நாட்களிலே கர்த்தாவே கோடான கோடியாய் வளர்ந்து பெருகும்படியாய் அதன் மூலமாய் அரசாட்சி விரிவுபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜானியா அச்சாவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவனான மீராவினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, John is created for you, my God. John is created for exclusively for you, my God. அதை நம்ம எடுத்துக்கிற கர்த்தாவே, இதனால நம்ம திருப்பணிக்கு எடுக்க நீங்க மரண கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, பிசாசுடைய அனாதி தீர்மானங்களின் திட்டங்களை நீ தவிடுபடியாக்கி தகர்த்தெடுத்து வைத்தாய். உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதி உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமை உமக்கே கர்த்தாவே. எல்லாவற்றையும் உரிமையாக திருப்பாத்து அர்ப்பணிக்கிறோம். அன்றைய கர்த்தாவே, இனி நான் அல்ல என் கிறிஸ்து கர்த்தாவே, இனி நான் அல்ல என் கிறிஸ்து கர்த்தாவே. அன்றைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உடைய அனாதி திட்டமும் உடைய அனாதி தீர்மானமும் ஜானின் மூலமாய் கர்த்தாவே நிறைவேற்றப்பட்டு கர்த்தாவே, உடைய அரசாட்சி இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட்டு கர்த்தாவே, ஆத்துமாக்கள் உமக்கென்று கொள்ளை பொருளாய் ஆத்தும ஆதாயம் செய்யப்பட வேண்டும் கர்த்தாவே. ஜானை நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாய் பல கோடி பல லட்சங்களுக்கு கர்த்தாவே மகன் வாழும்படியாய் அருளாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உடைய ஜெபங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த நாளில் தன்னை திருமுழுக்கினாலே அர்ப்பணித்திருக்கிறானே ஜான் கிளமெண்ட் ஜானோடும் அவருடைய குடும்பத்தோடும் ஊழியர்களோடும் இன்றைக்கும் தங்கியிருப்பாக. ஆமென். Praise God.
ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆரம்பிச்சிருச்சா யூகே பிரேயர்? சரிடா. ஜான்கா பேசுவார். Praise Lord, Father, praise Lord. எல்லாருக்கும் praise Lord. அம்மா, அப்பா, தாத்தா, சித்திஸ், கப்பம், எல்லாரும் பேசி போகுது. ஸ்நேகம், ஓகே. Yes. Okay. Praise the Lord. Praise the Lord. எல்லாருடைய ஜெபங்களுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Amen. Praise the Lord, Aida. Annie, praise the Lord. Praise the Lord, Malini, praise the Lord. Uncle, praise the Lord. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. Aida, praise the Lord. Praise the Lord. Take care. Okay, praise God.